என்னோட காலேஜ்ல இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்க காலேஜ்ல பொண்ணுங்க கூட பேச விட்டு இருந்திருக்கலாம். அது இருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு தனி திறமை வேணும். நெக்ஸ்ட் அட்டெண்டன்ஸ் இல்லாம இருந்தா நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வேலைக்கு தேவையான சில விஷயங்கள் இருந்துருச்சுனாலும் நல்லா இருந்திருக்கும். ஆமா, அதே மாதிரி அசைன்மெண்ட்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பிராக்டிகல்லாம் ஜாஸ்தியாக்குற மாதிரி காலேஜ் இருந்தா நல்லா இருக்கும்ல. எனக்கே அந்த மாதிரி ஒரு காலேஜ் தெரியும். லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி, எல்பின்னு சொல்லுவாங்க. LPU நிறைய ஒலிம்பிக் மெடல்ஸ் கூட வாங்கியிருக்காங்க அந்த காலேஜ்ல இருந்து. நீரஜ் சோப்ரா ஜாவ்லின் த்ரோல வந்து கோல்ட் மெடல் வாங்கினார்ல, அவர் கூட அந்த காலேஜ் தான். எல்பியூல எடு ரெவல்யூஷன் 2.0 ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க. எஜுகேஷனை கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாங்க. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஏக்கர்ஸ்ல இருக்க பெரிய கேம்பஸ்ல ஸ்டூடெண்ட்ஸை எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் இல்லாம ரியல் லைஃப்க்கு ரெடி பண்றாங்க. அப்படி வித்தியாசமா என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் 50% பின் பேப்பர் எக்ஸாம்ஸே தூக்கிட்டாங்க. ப்ராஜெக்ட், பிரசன்டேஷன், ப்ராப்ளம் சால்விங், ப்ராக்டிக்கல் ஒர்க் இதை பேஸ் பண்ணி தான் கண்டினியூஸ் எவாலுவேஷனே இருக்கு. ஸ்கில்லுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். செகண்ட், இண்டஸ்ட்ரியே பார்ட் ஆஃப் கேம்பஸ் ஸ்டடி தான். ரியல் லைஃப் ப்ராஜெக்ட்ஸ்லேயே படிக்கிறப்பவே ஒர்க் பண்ணுவாங்க, டிகிரி பர்சியூ பண்றப்பவே. தேர்டு, கேமிஃபைட் லேர்னிங். கேம்ஸ் மாதிரியே கரிக்குலம் போகும். ஸ்டூடெண்ட்ஸால பாயிண்ட்ஸ் earn பண்ண முடியும், ரிவார்ட் பேஸ்டு ரேங்கிங்கும் கிடைக்கும். ஸோ அவங்க வந்து கோல் ஓரியன்டா இருப்பாங்க. ஃபோர்த்து, பர்சனலைஸ்டு அகாடமிக் பாத்வே. முன்னாடி என்னென்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிற பேட்டர்னை ரெகக்னைஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்னாலே அவங்களுக்கு தேவையான கோர்ஸை டிசைன் பண்ணிக்க முடியும். ஃபிஃப்த் வந்து ஸ்டூடெண்ட் எம்பவர்மெண்ட். இங்க க்ரோன் ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கு. ஹேக்கத்தான், காம்படிஷன்ஸ், வெஞ்சர்ஸ், இது மூலியமா ஸ்டூடெண்ட்ஸ்னால கெரியரை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸ்னால அகடமிக் கமிட்டிஸ்லயே இருக்க முடியும். இது வந்து அவங்களோட டெசிஷன் மேக்கிங்குமே இம்ப்ரூவ் பண்ணும். சிக்ஸ்த் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் கல்ச்சர். இவங்க வந்து நம்மளோட ஐடியாஸை நல்லா மென்டர் பண்ணி நம்மளோட ஐடியாஸ்ல இருந்து ரியல் வெஞ்சரா எப்படி மாத்துறது அப்படிங்கறத முதற்கொண்டு ஹெல்ப் பண்றாங்க. ரொம்ப முக்கியமானது பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் இருக்கா? இந்தியாலேயே 31st ரேங்க்டு யூனிவர்சிட்டி எல்பியூ. இங்க வந்து 10 lakhsல இருந்து 2.5 crores வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் பேக்கேஜ்ல பிளேஸ் ஆயிருக்காங்க. அமேசான், காக்னிசன்ட், இன்ஃபோசிஸ் இந்த மாதிரியான டாப் கம்பெனிஸ்ல. அதுவும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்னால 70% ஆஃப் ஃபீஸை படிக்கும் போதே திரும்ப ஏர்ன் பேக் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அதனால இது எம்பவரிங்காகவும் இருக்கும். இந்த மாதிரிலாம் காலேஜ் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல. இதை பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணும்னா லிங்க் பயோல இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. தேவைப்படும் நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.